திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே தம்பதி படுகொலையால் பெரும் பரபரப்பு. கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் கிடந்த செல்போனை கைப்பற்றி போலீசார் விசாரணை. தம்பதி கொலையால் ஆவடி பகுதியில் குவிக்கப்பட்ட போலீசார். விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை கொள்ளை சம்பவங்களால் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. ஆவடி இரட்டை கொலையில் ராஜஸ்தானை சேர்ந்த ஒருவர் கைது. சித்த மருத்துவரை கொன்றது ஏன் என போலீசார் விசாரணை. ராஜபாளையத்தில் கள்ளசந்தையில் மது விற்பனை போட்டியில் இளைஞர் படுகொலை. விடியா திமுக நிர்வாகி ஒத்துழைப்புடன் நடைபெறும் கள்ளச்சந்தை மது விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறல். தமிழகத்தில் 48 மணி நேரத்தில் 10 கொலைகள் நடந்துள்ளதால் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அச்சத்தில் வாழும் மக்கள். விடியா ஆட்சியில் கொலை சம்பவங்கள் இல்லாத நாட்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க வேண்டிய காவல்துறையும் அதனை தன் கையில் வைத்துள்ள முதல்வரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர்? 48 மணி நேரத்தில் 10 கொலைகள் நடந்துள்ளதால் தமிழக மக்கள் கேள்வி. பொள்ளாச்சியில் வீட்டின் கதவை உடைத்து பணம் நகைகளை கொள்ளையடித்த மர்ம கும்பல். சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை தேடி வரும் விடியா போலீசார். ஒசூர் அருகே தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை ஆண் நண்பருடன் இணைந்து தலையணையால் முகத்தை அழித்து கொலை செய்த மனைவி. கொடூரத்தை நிகழ்த்திய மனைவி ஆண் நண்பரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். மதுரை ஒத்தக்கடையில் சாலையில் நடந்து சென்றவர்களை கஞ்சா போதையில் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சிசிடிவி காட்சிகளை கொண்டு உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி இன்று கடையடைப்பு போராட்டம். சென்னை மணலி அருகே கஞ்சா போதையில் 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள், 5க்கும் மேற்பட்ட வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைத்த போதை ஆசாமிகள். தமிழக காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் பொம்மை முதல்வர் எப்போது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து கண் விழிப்பார் என மக்கள் கேள்வி. ஈரோட்டில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் அதிகாலையில் பழுதடைந்த சிசிடிவி கேமரா. நீலகிரியை தொடர்ந்து ஈரோட்டிலும் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்ததால் அரசியல் கட்சியினர் அதிர்ச்சி. தமிழகம் முழுவதிலும் கொலை, கொள்ளை, தண்ணீர் பஞ்சம் என எழுந்துள்ள பல்வேறு சிக்கல்கள். ஊரே தவிக்கும் போது கொடைக்கானலில் ஓய்வு தேவையா என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி. கொடைக்கானலில் 4 நாட்களாக பற்றி எரியும் காட்டு தீயை அணைக்க முடியாமல் திணறும் வனத்துறையினர். கொடைக்கானல் தீயை அணைக்க குடும்பத்துடன் சென்றுள்ள பொம்மை முதல்வருக்கு வாழ்த்து என மக்கள் கிண்டல். தமிழ்நாட்டில் சென்னை, திருப்பத்தூர், சேலம், வேலூர் உள்ளிட்ட 15 இடங்களில் வெயில் சதம் அடித்ததால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக ஈரோட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது நாளாக அதிகபட்ச வெப்பநிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. உதகையில் பதிவான 84 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் இயல்பை விட 41 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வட தமிழக உள் மாவட்டங்களில் மே 2, 3 ஆம் தேதிகளில் வெப்ப அலை வீச வாய்ப்பு.
வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7 முதல் பாஸ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை பாஸ் முறையை அமல்படுத்த நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஆணை. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருமல், தொண்டை வலியுடன் கூடிய திடீர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. உருமாறிய கொரோனா வைரஸால் ஏற்படும் பாதிப்பாக இருக்குமோ என மக்கள் அச்சம். விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்திற்கு வழக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ராஜா என்பவர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. காவல்துறையினர் தாக்கியதால் ராஜா உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் தொடரும் லாக்அப் மரணங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திராவிட மாடல் அரசு என பெருமை பேசும் ஸ்டாலினின் ஆட்சி லட்சணம் இதுதானா என்றும் மக்கள் கேள்வி. கோவை மாவட்டத்தில் 3 இடங்களில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தல்களை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைத்தார். தொண்டாமுத்தூர் மற்றும் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களின் தாகம் தீர்க்கும் நீர்மோர் பந்தல்கள் திறந்து வைப்பு. குமாரபாளையத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்ததை தட்டி கேட்ட அதிமுகவினர் மீது தாக்குதல். கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட விடியா திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். ஸ்ரீபெரும்புதூர் தாம்பரம் சாலையில் விடியா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மேம்பாலம் 6 மாதத்தில் சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அதிர்ச்சி. சுமார் 108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சரின் பெயரில் போடப்பட்ட சாலையே இந்த கதியில் இருந்தால் மற்ற சாலைகள் எப்படி இருக்கும் என மக்கள் கேள்வி. காவிரி கூட்டு குடிநீர் குழாய்களை உடைத்து சட்ட விரோதமாக தனது வயலுக்கும் கல்லூரிக்கும் தண்ணீரை எடுத்து வருவதாக கூறிய குற்றச்சாட்டை விடியா திமுக அமைச்சர் ரகுபதி 24 மணி நேரத்திற்குள் நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்க தவறினால் ரகுபதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் சவால். 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், 24 ஹவர்ஸ் டைம். அவர் 1 மணி நேரம் சொன்னார்ல, 24 மணி நேரத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் அங்கே போய் எங்கே நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன், எத்தனை வயலுக்கு நான் தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாராக. அவர் நிரூபிக்கலை அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன். கோவை வெள்ளியங்கிரி மலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. இந்த ஆண்டு மட்டும் 9 பேர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை எழும்பூரில் மூடப்பட்டுள்ள அம்மா உணவகத்தை விரைந்து திறக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகங்களை காழ்ப்புணர்ச்சியால் விடியா திமுக அரசு மூடி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எண்ணூரில் உர தொழிற்சாலைக்கு எதிராக 125வது நாளாக மக்கள் தொடர்ந்து போராட்டம். அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட காரணமான உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கிய எண்ணூர் மக்கள். சென்னையில் ஏரிகள் வறண்டதால் விவசாய நிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணீர் எடுக்க திட்டமிடும் குடிநீர் வடிகால் வாரியம். நிலத்தடி நீரை உறிஞ்சுவதால் விவசாயம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் அச்சம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் வழங்குவதை நிறுத்திய குடிநீர் வடிகால் வாரியம். முகப்பேர் உள்ளிட்ட இடங்களில் சொட்டு தண்ணீர் இல்லாமல் பரிதவிக்கும் மக்களின் அவல நிலை. பராமரிப்பு பணி காரணமாக வேளச்சேரி, கிண்டி, நங்கநல்லூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்படும் என மின்சார வாரியம் அறிவிப்பு. பணி நாட்களில் மின் துண்டிப்பு ஏற்படுத்தி அரசு இயந்திரங்களை முடக்கும் விடியா அரசுக்கு மக்கள் கண்டனம். மின்சாரம் துண்டிப்பது குறித்து முன்கூட்டியே திட்டமிடாமல் கடும் வெயிலில் பராமரிப்பு பணி என நாடகமாடும் மின்சார வாரியம். வெயிலில் வாடும் மக்களை மின்சாரத்தை துண்டித்து தன் பங்குக்கு கொடுமைப்படுத்தும் விடியா திமுக அரசு.
சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. கைதான சதீஷ், நவீன், பெருமாள் ஆகியோர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு. வாகனங்களில் வழக்கறிஞர் என்ற ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற காவல்துறை அறிவிப்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு. ஸ்டிக்கர் தடை அறிவிப்பை திரும்ப பெறவும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தல். அணைக்கட்டு அருகே கோடை விடுமுறையையொட்டி கிணற்றில் நீச்சல் பழகிய தாய் 2 குழந்தைகளுடன் உயிரிழப்பு. சடலங்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை. விருதாச்சலத்தில் 103 கடைகளை காலி செய்ய வேண்டும் என்ற நகராட்சி நிர்வாகத்தின் நோட்டீஸுக்கு எதிர்ப்பு. வாழ்வாதாரம் பறிபோகும் என கூறி காய்கறி சந்தை வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதும் பதற வைக்கும் காட்சி. இருசக்கர வாகனத்தில் சென்றவர் படுகாயமடைந்த நிலையில் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் தனியார் கல்லூரியில் படிக்கும் 5 மாணவர்கள் காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழப்பு. பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கும் 12 மாணவர்கள் சுற்றுலா சென்ற நிலையில் 3 மாணவிகள் உட்பட 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். வடக்கு காஷ்மீரில் பெய்த கனமழை. திடீரென பெய்த மழையால் கிராமங்களை சூழ்ந்த பெருவெள்ளம். குஜராத் கடல் பகுதியில் 173 கிலோ போதைப் பொருள் சிக்கியது. இந்திய கடலோர காவல்படை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய சோதனையில் போதைப் பொருள் பிடிபட்டது. குஜராத் 2 நாட்களில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான 260 கிலோ போதைப் பொருட்கள் சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சி. இதுதான் குஜராத் மாடலின் லட்சணமா என மக்கள் கேள்வி. குஜராத்தில் 2023ஆம் ஆண்டில் மட்டும் நாளொன்றுக்கு 6 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். ஒரே ஆண்டில் 2209 பாலியல் பலாத்கார சம்பவங்களும் 36 கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவங்களும் அரங்கேறிய கொடுமை. சென்னையை அதிர வைக்கும் IPL சூதாட்டம். ஆன்லைன் மூலம் IPL கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சென்னையில் 6 பேர் கைது.